கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் லேவியராகமத்தில் உள்ள 3வது பலியான சமாதான பலியை குறித்து சில அடிப்படையான சத்தியங்களை சிந்திக்கலாம். சமாதான பலி மற்ற பலிகளைப் போல் அல்லாமல் பிரதானமாக பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக கொடுக்கப்படவில்லை. இது மனித இருதயத்தில் தேவனுடனுள்ள சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் கொண்டாடுவதில் கவனம் செலுத்தியது. இது ஏற்கனவே சமாதானம் செய்யப்பட்ட ஒரு உறவில் மகிழ்ச்சியை கொண்டாடுவதாகும். அதாவது பாவம் விவர்த்தி செய்யப்பட்ட பிறகு தேவன் கிருபையாய் அளித்த சமாதானத்தை கொண்டாடுகிறது. சமாதான பலியின் ஒரே நோக்கம் தேவனுடன் சமாதானம் அடைவதே. இந்த பலியில் பலியிடப்பட்ட விலங்கின் கொழுப்பு மட்டும் தேவனுக்கு பலிபீடத்தில் தகனிக்கப்படும். மீதமுள்ள சதை ஆசாரியர்களாலும் காணிக்கை செலுத்தின குடும்பத்தாராலும் ஒன்றாகச் சேர்ந்து உண்ணப்படும். பலிபீடத் அருகே அமர்ந்து தேவன், ஆசாரியன், விசுவாசி என அனைவரும் ஒரு மேஜையில் உண்பது பூரணமான சிநேகத்தையும் நெருக்கமான உறவையும் குறிக்கிறதாக இருக்கிறது. சமாதான பலியின் நிழல் கிறிஸ்து இயேசுவில் நிஜமாக மாறியது. பழைய ஏற்பாட்டு காணிக்கை சமாதானத்தை அடைவதற்கான ஒரு சடங்காக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவே சமாதானத்தின் மூலமும் வடிவமும் ஆவார். நாம் ஆதாமுடைய பாவத்தினாலும் நம்முடைய சொந்த பாவத்தினாலும் தேவனுக்கு பகைஞர்களாக இருந்தோம். தேவனுக்கு எதிராக நம் கைகள் உயங்கி நின்றபோது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகையை அழித்தார். இதன் மூலம் பிதாவாகிய தேவன் தமக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாக்கினார். இன்று விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதினால் நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இது தேவனுடைய பந்தியில் உட்கார்ந்து கிறிஸ்துவின் மேன்மை மிக்க பிரசன்னத்தை அனுபவிப்பதை குறிக்கிறது. சமாதான பலி எவ்வாறு தொடர்ச்சியான ஐக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டாடியதோ அதேபோல் கர்த்தருடைய பந்தியும் கிறிஸ்துவுடன் நமக்கிருக்கும் தொடர்ச்சியான ஜீவ ஐக்கியத்தை அறிவிக்கிறது. கர்த்தருடைய பந்தி தேவனுடனான நம்முடைய நித்திய ஜீவ ஐக்கியத்தை அறிவிக்கிறது. பலியின் ஒரு பகுதி பலிபீடத்திலும் ஒரு பகுதி பலியிடுபவனுக்கும் இருந்தபோது கிறிஸ்துவும் தம்மையே பிதாவுக்கு முற்றிலும் அர்ப்பணித்து அதன் பலனை நமக்கு நித்திய வாழ்வாக கொடுத்திருக்கிறார். இந்த ஒன்றாய் சேர்ந்து உண்பது என்பது ஆழமான ஐக்கியத்தையும் இணக்கத்தையும் சமாதானத்தையும் குறிக்கிறது. இது வெறுமனே அப்பத்தை உட்கொள்வதல்ல, மாறாக கிறிஸ்துவில் பூரண ஆறுதலும் திருப்தியும் அடைந்து அவருடன் ஆழமான அன்றாட ஐக்கியம் கொள்வதாகும். கிறிஸ்துவில் உள்ள சமாதானம் விசுவாசிகள் தங்கள் அன்பையும் கனிவையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும், மேலும் எந்த பிரிவினையுமின்றி ஒரே பந்தியில் அமர வேண்டும் என்பதை கோருகிறது. இப்பொழுது நீங்கள் ஒருபோதும் நீடிக்காத சமாதானத்தை பணத்திலோ உலக உறவுகளிலோ தேட வேண்டியதில்லை. நாம் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் சமாதானம் அடைந்து விட்டோம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கிறிஸ்துவே நம் சமாதானம் என்பதால் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் சபையின் ஐக்கியத்தின் மூலமாகவும் அவரோடுள்ள நெருக்கமான உறவில் நிலைத்திருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமேன்.